சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. பரணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அம்மாக்கு. அம்மா எப்படி இருந்தாலும் வந்து நிச்சயம் அப்பாலாம் வந்து அவரோட கோவத்த விட்டுட்டுலாம் சாவியெல்லாம் எடுத்து குடுக்கலாம் வரமாட்டாரு. நம்ம அவ்வளோ சொல்லியும் வரலன்னா, இங்க வேற ஏதாவது பிரச்சனை தான் நடக்குது. நான் சொல்ற மாரி செய்யுமா அப்படின்னு சொல்லி சைலன்ட்டா ஒரு திட்டத்த வந்து சொல்றாங்க. பரணி சூப்பர்ரி! நாளைக்கு காலையிலேயே வந்து பஞ்சாயத்த வந்து கூட்டிருவோம்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ஒரு 11 மணி வாக்குல வந்து பஞ்சாயத்த வந்து கூட்டிர்றாங்க அந்த இடத்துல. என் வீட்ட வந்து என்கிட்டேருந்து நீங்க தான் வந்து மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம பரணி அப்பன்னு பார்த்து ஊர் தலைவர்லேருந்து எல்லாரும் நம்ம சவுந்தரபாண்டியன் வந்து கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்துடுறாங்க அந்த இடத்துல. என்ன வேணும்? என்ன நடக்குது இங்க? என் வீட்ட தான் அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வைகுண்டம் வந்து பேசுறாங்க. இல்லையா, என் வீட்ட தான் அவங்க வச்சிருக்காங்கன்னு நம்ம பரணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. எந்த வீட்ட சொல்றீங்க? நீ வந்து வைகுண்ட வீட்டையா சொல்ற? அதுக்கு தான் நீங்க பணம் வாங்கியிருக்கீங்களே, அதுக்காக தானே எடுத்திருக்கேன். இல்லையே, நீங்க தங்கி இருக்கிற மாளிகை வீடு இருக்குல்ல, அந்த வீட்ட தான் சொல்றேன். அது என் பொண்டாட்டி பாக்கியம் பேர்லல்ல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்த வந்து காட்டுறாங்க. சின்னதா ஃப்ளாஷ்பேக் மாரி நம்மள்ட்ட வந்து காட்டுறாங்க. அதாவது நேத்து நைட் ஃபோன் அடிச்சாங்கல்ல, அம்மா அப்பாவோட திமிர அடக்கணும்னா, உன் பேர்ல இருக்கிற வீட்ட என் பேருக்கு மாத்திரு அப்படின்னு சொல்லி பரணி வந்து சொன்னனால, மாசா வந்து காலையில சீக்கிரம் எந்திச்சு 8 மணிக்கெல்லாம் எந்திச்சு மாத்தி முடிச்சிடுறாங்க. மாத்தி முடிச்ச அடுத்த செகண்டே வந்து இந்த இடத்துல பஞ்சாயத்து வந்து கூட்டிடுறாங்க. சண்முகலேருந்து எல்லாரும் மாசா வந்து மீசிய வந்து முறுக்குறாங்க அந்த இடத்துல. என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணி வச்சுட்டா, ஏய் அந்த வீட்ட வந்து என் பொண்டாட்டி பேர்ல எழுதி வச்சிருந்தா, இவ சதி பண்ணிட்டாடா, சதி பண்ணிட்டா. இப்ப என்ன பண்றது? வீடு போனா போயிட்டு போகுது. நிச்சயம் வந்து நான்லாம் என்னோட கோவத்தெல்லாம் விட்டே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஐயா அங்க ஆதாரம்லாம் இருக்கு ஐயா. இவங்க மாட்டுக்கு பொசக்குன்னு போனாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் மாட்டிக்க போறீங்க. ஆமால்ல, இப்ப என்ன பண்றது? அவருக்கு வேணா ஒரு சந்தர்ப்பம் வந்து தரேன். திருப்பியும் அவர் வீட்ட அவர்கிட்டயே வந்து ஒப்படைச்சிடுறேன். ஆனா என் வீட்லேருந்து என்னென்ன ஜாமான்லாம் எடுத்து ரோட்ல வச்சாரோ, அத அவரும் என் அண்ணனும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே உள்ள எடுத்து வைக்கணும். இதுக்கு சம்மதம்னா சொல்லுங்கன்னு சொல்லும்போது, என்னப்பா அது இப்படியெல்லாம் நடக்குது? இல்லாட்டி உன்னோட ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இது மாரி சவுந்தரபாண்டியனும், முத்துப்பாண்டியும் சேர்ந்து தான் இது மாரிலாம் வீடியோ மூலியமா எல்லா ஜாமானையும் எடுத்து வெளில வைக்கிறாங்க பாருங்க. இத நான் ஆதாரமா இங்க சப்மிட் பண்றேன்னு சொன்னோனே, இவர்கிட்ட நான் பணம் வாங்கவே இல்ல. அப்படி இருக்க சூழ்நிலையில இவர் யாரு முதல்ல என் வீட்டு ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு? பசுபதியும் கூப்பிட்டு வந்து சாட்சி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. சவுந்தரபாண்டி, நீங்க இப்படி பண்ணலாமா? ஊருக்குள்ள எவ்வளோ பெரிய ஆளுங்க. நீங்க வந்து புத்திமதி வந்து நாங்கலாம் சொல்லி, நீங்க கேட்குற மாரி வச்சுக்கலாமா? அப்படின்னு சொன்னோனே, அப்பா ரொம்பவே வந்து அவமரியாதையா இருக்குப்பா. நம்ப இங்கேருந்து போலாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழியே இல்லையாடா? இத நான் தான் தூக்கி வைக்கணுமா? நம்ப சவுந்தரபாண்டி வந்து ரொம்பவே அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பஞ்சாயத்து தலைவர்ட்ட வந்து சொல்றாங்க. நீங்க யாராவது ஒருத்தர் மேற்பார்வைக்கு இந்த பிரச்சனை தீர்ற வரைக்கும், கண்டிப்பா நீங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா எல்லாரும் நம்மள தான் பார்க்குறாங்க. நம்ப தான் தூக்கி வைக்கணும். டேய்! நான் எவ்வளோ பெரிய ஆளு, எவ்வளோ பெரிய இடத்துலலாம் நான் இருந்தவன். என்ன பார்த்து எல்லாரும் வந்து பயப்படுவாங்கடா. இப்ப நான் என்னடா காமெடி பீஸ் மாரி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமா? சனியா நீ போய் எடுத்து வைப்பா. முத்துப்பாண்டி நீ எல்லாம் தொடாத அப்படின்னு சொல்லும்போது, அப்பனா உங்களுக்கு வீடு கிடைக்காது பார்த்துக்கங்க. இப்பயே அந்த விஷயத்த வந்து ஆதாரத்த எல்லாத்தையும் மேலே இடத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பரணி வந்து சொன்னோன்னே வேற வழியே இல்லைன்னு சொல்லி எல்லாம் வந்து ஜாமானையும் வந்து உள்ள எடுத்து வச்சிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி. அட்டகாசம் காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஏன்பா பரணி, எது வேணாலும் சாதிக்கலாமா? உன்ன போல ஒரு கெட்டிக்காரி இருந்தா, நீ எப்படிம்மா அடுத்த வினாடியே வந்து பிரில்லியன்ட்டா வந்து யோசிச்சுட்டு இருக்க? எங்க அப்பா எப்படி பாயுவாங்கன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி இருக்க சூழ்நிலையில, எங்க அப்பா வழியிலேயே போய் எங்க அப்பாவ வந்து அடக்கியாச்சு. இனிமேட்டு கவலையே இல்ல. எல்லா ஜாமானையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நம்ப சவுந்தரபாண்டி, "என்னய்யா கொஞ்சம் கொஞ்சம் ஜாமான் எடுத்து வைக்கிற? அண்டா, குண்டாலாம் எடுத்து வையான்னு" சொல்லி 4, 5 பாத்திரத்த சவுந்தரபாண்டி மேல வந்து வைக்கிறாங்க. அந்த வெண்கல குடத்தெல்லாம் வந்து உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம சவுந்தரபாண்டி. ரொம்பவே வந்து மனசுக்குள்ள வந்து கோவத்துல வந்து இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பாத்திரம் மட்டும் வைக்கிறப்ப நெளிஞ்சிச்சுன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளோதான்னு சொன்னோனே, அப்படியே வந்து ஒண்ணு ஒண்ணா வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. "டேய் என் நிலைமைய பாத்தியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டியனும், முத்துப்பாண்டியும். அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம பாருங்க.